ஜூஸ் கவுண்டர். என்னாச்சு உனக்கு? என்ன ஒருத்தன் கிஸ் பண்ணிட்டா ஆண்டி. உன்னை ஒருத்தன் கிஸ் பண்ணிட்டானா? யாரவன்? நான் தான். ஆண்டி யூ ராஸ்கல், உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணுகிட்ட அயோக்கியத்தனமா நடந்துட்டு எங்க முன்னாடியே வந்து நிப்ப? யூ கோழையா இருந்தா ஓடி போயிருப்பேன். பட் நான் ஒரு அட்வென்ச்சரஸ். உன் அட்வென்ச்சர் என்னங்கறத நான் இப்ப பாக்குறேன். வாசு, அவர் பாஸ்டர். அவனோட கை கலக்கிறது உங்க ஸ்டேட்டஸ்க்கு தான் கேவலம். மேடம், நீங்க என்ன திட்டுறதா நினைச்சு என் தாயை பழிக்கிறீங்க. உங்க கல்ச்சருக்கு நீங்க உபயோகிக்கிற வார்த்தை தரக்குறைவா இருக்கு. யூ பீஸ்ட், நீயே தரக்குறைவா நடந்துட்டு இருக்க. பட் நீங்க பெருந்தன்மையா விசாரிச்சிருக்கலாம் இல்லையா? வாணி, இவங்கிட்ட பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஐ வில் ஹேண்ட் ஹிம் ஓவர் டு தி போலீஸ். என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ங்கறீங்க, நான் ரெடி. பட் இந்த கேளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு சீப் பப்ளிசிட்டி கிடைக்கும். பரவாயில்லையா? உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கல, எனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஸ்டிவஸ் கேளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒண்ணுதான் வழி. நோ நோ, ஐ வான்ட் மேரி யூ. ஐ கான்ட் மேரி யூ. ஒரு வசதி, உங்க அப்பா யாரு? மிஸ்டர் விஸ்வநாதன், மில் ஓனர். அவருடைய ஒரே மகன் தான். நானும் வசந்தியும் இப்பவே உங்க வீட்டுக்கு வரோம். டாடி, விமல், அவங்க யாருப்பா? இவ பேரு வசந்தி, இவங்க அவளோட ஆண்டி. ஆஹா, எதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற? என்ன வேணும் இவங்களுக்கு? டாடி, இவங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். நான் அந்த கேளை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். விமல், வரலட்சுமி, ஓகே, சாங்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ நினைக்கிற? நோ, ஐ அம் சாரி மை சன். யூ ஆர் ரைட் சார். திடீர்னு ஒரு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு மகன் சொன்னா எந்த தகப்பனாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது நியாயம் கூட. நான் இவ்வளவு கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்தது கல்யாண விஷயம் பேசுறதுக்காக இல்ல. உங்க மகன் செஞ்ச ஒரு பெரிய தவற உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். என் மகன் தவறு செஞ்சானா? எஸ், இந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம நான் அவளை கிஸ் பண்ணிட்டேன். விமல், என்னடா இது? அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு சர்வ சாதாரணமா சொல்றியே. அத அயோக்கியத்தனம்னு சொல்ல உனக்கு மனசு வரல. மகங்கிற பாசம், அதனால பாவங்கிற. வரலட்சுமி, அவன் மேல தப்பில்ல, நமக்கு தான் அவனை சரியா வளர்க்க தெரியல. கொஞ்சம் இப்படி வாங்க பிளீஸ். உட்காருமா. விமல், நீ உட்காருப்ப. நீயும் உட்காரலாமா? தேங்க்ஸ், ஐ அம் கம்ஃபர்டபிள் ஹியர். விமல், ஒரு தகாத செயலை செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரமா பிராயச்சித்தமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற இல்லையா? நோ, அது எஸ்கேபிசம். நான் இவளை மனப்பூர்வமா விரும்புறேன். ஓகே, இது வரைக்கும் நீ விரும்பினதையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். நோ டவுட், அது பெற்றவனுடைய கடமை. ஆனா விமல், தகப்பனுடைய வருமானத்துல வாழ நினைக்கிறவனுக்கு, பெற்றவங்க நிழல்ல அண்டி இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோகியதை கிடையாது. எப்ப நீ சுயமா சம்பாதிச்சு அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய சக்தி பலம் உனக்கு வருதோ அப்ப அவளை என்கிட்ட கூட்டிட்டு வா. அதுதான் புருஷ லட்சணம். டாடி, உங்ககிட்ட இருந்து 100 ரூபாய் கொண்டுட்டு போறேன் கடனா. உங்க இன்ஃபுளுன்ஸ் எதுவும் இல்லாம, உங்க பேரை கூட உபயோகப்படுத்தாம என்னால சுயமா சம்பாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். விமல், வீட்டு விட்டே போறேங்கிறியா? கோச்சிக்கிட்டு போகலாமா, சுயமா சம்பாதிக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. டாடி, அப்போ நாங்க வரோங்க. ஓகே. என்னங்க, அவன் போறான் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே. நமக்கு இருக்கிறது ஒரே மகங்க. அரண்மனை மாதிரி வீடு, உல்லாசமான வாழ்க்கை, லட்ச லட்சமா சொத்து, அத்தனைக்கும் ஒரே வாரிசுனி. இவ்வளவையும் ஒரே நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு. ஆண்டி, 2 காரணங்களுக்காகத்தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நம்பர் 1, அப்பா கொடுத்த சந்தர்ப்பத்தை சவாலா ஏத்துக்கிட்டு என்னாலையும் உழைச்சி வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டணும். நம்பர் 2, சொத்து சுகத்தை விட
வசந்திய நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேங்கிறத அவ மட்டும் இல்ல நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பாராட்டணும். இதுல நிச்சயமா நான் வெற்றி அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாய். குட் மார்னிங் சார். ஏமா முதல்ல கார்ல வந்தேன், அப்புறம் மோட்டார் சைக்கிள்ல வந்தேன், அப்புறம் சைக்கிள்ல வந்தேன், இப்ப ரோடு மேல வர்றேன். விக்டர், நான் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். அது சரி, வேலை பார்க்காம எப்படி சம்பாதிக்க முடியும்? ஓகே. ஏப்பா இந்த மில்லு பங்களா காரு இதெல்லாம் வச்சிருந்தியே, அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் அங்கதான் இருக்கு, ஆனா நாங்க இல்ல. ஓகே. ஆமா, வீட்டுல ஒண்ணும் கோச்சிட்டு வந்துடலையே? ஒரு கொள்கையோட வந்திருக்கு. பண்ணிருக்கேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி, சின்சியரா ஒர்க் பண்ணுவேன். சாரி மிஸ்டர், நோ வேகன்சி. பெண்ணுக்காக அரசு பதவியை இழக்காதீங்கன்னு பிரிட்டிஷ் ஜனங்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. எனக்கு காதல் தான் முக்கியம்ட்டாரு. யாரு? எட்வர்ட் யைட். சக்கரவர்த்திங்கிற ஸ்டேட்டஸ் எவ்வளவு பெரிய விஷயம். டோன்ட் கேர்ன்ட்டாரு. எதுக்காக? லவ். விமல் கூட அதான் வாசார் என் பாய் ஃப்ரெண்ட். எட்வர்ட் யைட் மாதிரியே காதலுக்காக எதையும் தியாகம் செய்வேங்கிறார். விமல், he is great. மிஸ்டர், நீங்க படிச்சிருக்க படிப்புக்கு இங்க வேலை கிடையாது. யூ ட்ரை somewhere else. வரலட்சுமி, வரலட்சுமி. என்னங்க, என் விமல் எங்க இருக்கான்? அவனை பாக்கலையா? அவனை கூட்டிட்டு வரலையா? பார்க்கல, ஆனா என் மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு போறப்போ எங்கிட்ட இருந்து 100 ரூபாய் கடனா கொண்டு போனானே, அதை எனக்கு திருப்பி அனுப்பியிருக்கான். தகப்பன் பிள்ளைக்கு நடுவில் கடன் என்ன, வட்டி என்னங்க? அவனை ராஜா மாதிரி வளர்த்தோம். அவன் இன்னைக்கு எங்க அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கானோ. வரலட்சுமி, நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டிலும் என் பாசம் குறைஞ்சு போயிருக்கு. இதுவரைக்கும் என்னுடைய சம்பாத்தியத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தான். இனிமே தன்னுடைய சம்பாத்தியத்துல சக்கரவர்த்தியா வாழ போறான். ஐ ஆம் ஷூர். மிஸ்டர் வாசு சார், கோவாவில் நான் ஒரு புது ஹோட்டல் வாங்கி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார். அதை நல்லபடியா நிர்வாகம் பண்றதுக்கு அனுபவமும் நம்பிக்கையும் உள்ள ஆட்கள் தேவை. அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ற பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். பை தி வை, இன்னும் ஒரு வாரத்துல நீங்க கோவா போக வேண்டி இருக்கும். ஓகே? ஓகே சார். பை. பாருங்க, இங்க இருக்கிறவங்க தூங்கிட்டு வேற பாக்குறான். நீங்க அங்கிள், நீங்க 2 பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். ஆண்டி மயக்கமா விழுந்துட்டாங்க. டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லி வாசங்களுக்கு போன் பண்ணேன். அவர் இன்னும் வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்படியா? மிஸ்டர் வாசு, இவங்களுக்கு குறைஞ்சது 2 மாசம் ஓய்வு தேவை. அதுவும் இந்த ஊரை விட்டே வேற எங்கேயாவது போய் தங்கிட்டு வந்தா ரொம்ப நல்லது. தற்சமயம் இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. மணி, டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணும். ஆமா வாணி, நீங்களும் எங்களோட கோவாக்கு வாங்க. வரமாட்டீங்களா? ஹலோ எட்வர்ட் யைட், என்ன யோசனை? வசந்தி, ஒரு ஐடியா. என்ன? நீ கோவாக்கு போகாது. ஐயோ, நான் தனியா அங்கே தங்குறது. என்னோட நீங்க குறும்பு பண்ணுவீங்களா? No, no, I am a good boy. பட் நான் பேட் கேர்ள் ஆச்சு. When a girl is good, she is sweet. When she is bad, she is too sweet. You mischievous.
வேணும் தூண்டில் தயார் பண்ண வேண்டியதானே? நகர்றா. அழகான மீன், பாவம் சின்ன பொண்ணு. போது ஹலோன்னு உடனே ஐம் ரெடிங்கிறதும், பணத்தை பார்த்த உடனே பட்டனை கேட்டுறதும், அந்த மாதிரி பெண்கள் நான் விரும்புறதே இல்லை. அது என்னன்னு என்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்க துடிக்கணும், அதுக்காக ஏங்கணும். அது அவளுக்கு முதல் இரவா இருந்தா தாண்டா எனக்கு த்ரில்லு. What is his size, please? நம்பர் 9. Vimal, number 9 size shoes. Black. நீங்களும் என்கிட்ட சொல்றீங்களே, எது கேவலமான தொழில்? பொறுப்பை உணர்ந்து சுயமா சம்பாதிக்கிறதுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அதுதான் உயர்ந்த தொழில். வரலட்சுமி, இன்னைக்கு என் மகனை பத்தி நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். உழைப்பின் உயர்வை நம்ம மகன் உணர்ந்துட்டான். விமல், உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. என்னது? சும்மா சொல்லிட்டு வாங்க சந்தோஷமான சமாச்சாரத்தை. ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. 10 ரூபாவா? முடியலன்னா என்னப்பா 2 5 கொடுக்கறது. கணக்குல வச்சுக்க. சொல்லு. உனக்கு வசந்தி கிட்ட இருந்து ஒரு காகிதம் வந்திருக்கு. வசந்தி கிட்ட இருந்தா சீக்கிரம் கூட. சும்மா காமிச்சிருவாங்களா? அதுக்கு ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. சரி கொடுக்குற. அதையும் கணக்குல வச்சுமா. இந்த தர்றேன். எங்க வச்ச? விமல், கோவாவோட இயற்கை காட்சி எல்லாம் ஸ்பிளெண்டிட். விமல், நான் சீஷோர் ஓரமா நினைத்து அலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நீ நிக்கிற வெறும் ஜட்டியோட. 8 வயசு பையன் ஜட்டி எடுத்து மாட்டிக்கிட்டியோன்னு எனக்கு சந்தேகம். நீ என்னை பார்த்து ஓடிவ, நானும் ஓடுறேன். இல்ல இல்ல, ஓடுற மாதிரி பாசாங்க பண்றேன். ஏன்னா நீ என்ன பிடிக்கணுமே. நீ என்ன பிடிச்ச கிரீச்சில கத்துற. நீ என் கையை பிடிச்சிருந்தா அப்படி கத்திருக்க மாட்டேன். கீழே விழுந்து பொருள்றோம். It is too much, but not enough. விமல், உன்னை பார்க்கணும் போல ஒரு வெறி. ப்ளீஸ் கோவாக்கு பறந்து வாயே. கமல், உங்களுக்கு ஒரு புது விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாப்பா. விமல், விமல், நீ எப்போ வந்த? இன்னைக்கு காலையில தான் ஆண்டி. அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எங்களோட தங்க வசந்தி, இம்பாசிபிள். ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சிட்டு தூங்காம என்னால இருக்க முடியாது. விமல், நீ பக்கத்து உள்ள தங்க. ஆண்டி, இந்த ஹோட்டல் எனக்கு கட்டுப்படி ஆகாது. என் சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல்.